ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிள், குவிக் அண்ட் டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் 1 pot ரெசிபிங்கிறதுனால நீங்கள் எந்த குக்கரில் செய்கிறீங்களோ டேரெக்டாக அதே குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கழுவி வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் 1, தக்காளி 2 எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்தாலும் இது நல்ல கெட்டியான ஒரு சாம்பாராக தான் வரும். சாம்பாருக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் மீடியமில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருந்த காய்கறி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா இதை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க சிம்லேயே வச்சு. சாம்பார் நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். அந்த கேப்பில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு வரமிளகாவை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு அந்த சாம்பாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி. லாஸ்ட்டாக சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.